ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் அம்மா பேச்சு தான் பிள்ளைங்க கேட்பாங்க. ஸ்கூல் லீவ் டைமிங்கில் பிள்ளைங்களோட பேச்சை தான் அம்மா கேட்கணும். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வீடுகளில் இருக்கும். நான் நம்புகிறேன் எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்குது. நைட்டு டின்னருக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணலான்னு மைண்டில் செட் பண்ணி வச்சுருந்தேன். பிள்ளைங்க வேறு சிக்கன் பிரியாணியை செய்யுங்க, மட்டன் பிரியாணியை செய்யுங்கன்னு காதில் ரீங்காரம் பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. வேறு எதையாச்சும் கேளுங்க செய்து கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமா மசாலா தோசை கேட்டாங்க. மசாலா தோசையெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைப்பான்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் கேளுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு வழியாக தக்காளி சட்னிக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தக்காளி சட்னிக்கு தேவையான பல்லாரி தக்காளிலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கடாயில் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக தேங்காயும் துருவி சேர்த்துக்கலான்னு தேங்காய் துருவிட்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கிற பல்லாரி தக்காளியோட இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றி ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சு. அது ஒரு பக்கமாக ஆறிட்டு இருக்கட்டோன்னு இந்த பக்கம் தோசையும் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோசையை சுடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருக்கா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண பல்லாரியில் உள்ள வால் பாகத்தை எடுத்து தோசைக்கல்ல கூட ஒருக்க அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியும் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு தோசை விட்டுக்கிட்டு இந்த மெத்தடில் பண்ணுறதுனால தோசை ரொம்பவே இலகி அழகாக வந்துடும். தோசையில் நெய்யும் விட்டு மொறுமொறுப்பாக சுட்டாச்சு. இன்றைக்கி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு கூட ரொம்பவே சோம்பலாக தான் இருந்துச்சு. என்னதான் சோம்பேறி சட்னி மாதிரி தக்காளி சட்னியை ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் ஃபைனலாக ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஆற வச்சுருந்த தக்காளி தொக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வதக்கின சட்டியிலே ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற சட்னி எடுத்து கொட்டி ஒரு கிண்டிட்டு சுட்டு வச்சுருக்கிற தோசையில் நல்லா அப்ளை பண்ணி மடக்கி பிள்ளைங்களும் நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிச்சனில் இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. இன்றைக்கி நைட் ரொட்டீன் இந்த மாதிரி தான் போச்சுது. உங்கள் வீட்டிலலாம் என்ன நைட்டு டின்னர்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.